என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கி ஒருத்தரை பற்றி பேசி ஆகணும் அப்படின்ற என் மைண்ட் ஒரு தாட் வந்துச்சு. ஒருத்தரை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு ஸோ அவரை பற்றி தான் நான் பேச போகிறேன். வேறு யாரும் இல்லை, முன்னாள் அமைச்சராக இருந்தவர், இந்நாள் ஓபிஎஸோட ஆதரவாக இருப்பவர் வைத்திலிங்கம் அவரை பற்றி தான் பேச போகிறேன். வைத்திலிங்கம் அண்ணன் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. ஆனால் அவரை மாரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா நமக்கு நல்லாயிருக்கும்னு தோணும். ஸோ அந்தமாரி ஃப்ரெண்டு தான் வைத்திலிங்கம் அவர்கள். அவரை பற்றி எனக்கு ஏன் பேசணும்னு தோணுச்சு தெரியல, டக்குன்னு பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்ட நான் அதை பற்றி பேசுகிறேன். அவரை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். ஒரு சிறந்த அமைச்சராக செயல்பட்டவர், அஇஅதிமுகவோட ஒரு விசுவாசியாக இருந்தவர், அம்மாவோட ஒரு நம்பிக்கையாக இருந்தவர் அவர். ஓகேவா? அந்த பொதுக்குழு நடக்கும்போது எப்பப்பா அவர் தான் அங்கே பேசும் பொருளாக்கப்பட்டார். ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அதுங்க சுற்றி இருக்க நிறைய எல்லாம் ஊழிடும்போது நமக்காக ஒருத்தன் என்ன பார்த்திங்கன்னா அவர் தான் வைத்திலிங்கம். முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக நின்னார். அந்தமாரி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு கிடைக்கணும். எல்லாருக்குமே லைஃப்பில் கிடைச்சானா அது எப்படி சொல்கிறது, அந்த துரியோதனுக்கு எப்படி கர்ணனும், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அது நான் சொல்கிறது மகாபாரதத்தில், இப்போ நான் சொல்கிறது வேறு. அந்த துரியோதனுக்கு எப்படி கர்ணனும்